இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்க்க போறோம். ஓகே. அதுக்கு சிம்பிளான ஜாவா ப்ரோகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க ஹலோ வேர்ல்ட் அப்டின்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதுக்குள்ள வந்து மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இன்சைட் தட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் யூஸ் பண்ணி வெல்கம் டு தி ஜாவா வேர்ல்ட் அப்டிங்கிற மெசேஜ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜாவால சிம்பிளா ஒரு மெசேஜ் ஹாய் அப்படின்னு அவுட்புட் ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும், நம்ம கண்டிப்பா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் இருக்கணும். அந்த மெயின் மெத்தட்குள்ள தான் நம்ம கோட எழுதணும். ஓகே. இப்போ சி லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பைத்தான்ல பிரிண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜாவால ஒரு மெசேஜ ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் யூஸ் பண்ணணும். ஓகே. இந்த ஜாவா ஃபைல வந்து நான் எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணியிருக்கேன்னா கிரீட் ஆப் அப்படிங்கிற ஃபோல்டர்ல நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்க வந்து நான் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ல தான் நான் ஜாவா கோட் வந்து எழுதியிருக்கேன். இத கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா தான் நான் கம்பைல் அண்ட் ரன் பண்ண போறேன். ஓகே. இப்போ இத கம்பைல் பண்ணலாம். கம்பைல் பண்றதுக்கான கமாண்ட் என்னன்னா, ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஆஃப்டர் கம்பைலேஷன் எந்த எரரும் இல்ல அப்படின்னா, இங்க வந்து நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன்ல. ஸோ, இங்க ஹலோ வேர்ல்ட் டாட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் ஆகும். இஃப் சப்போஸ் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா, அந்த கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் ஆகாது. இத நான் டெலீட் பண்ணிட்டு, நான் இந்த செமிகோலன நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப அகைன் நான் கம்பைல் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, எரர் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. ஸோ, அந்த கிளாஸ் ஃபைல் எப்போ ஜெனரேட் ஆகும்னா, எந்த எரரும் இல்ல அப்படின்னா தான் ஜெனரேட் ஆகும். ஓகே. இப்போ இத அகைன் கம்பைல் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஃபைல் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. கம்பைல் பண்ணதுக்கப்புறம் இங்க எந்த எரரும் டிஸ்ப்ளே ஆகல. ஸோ, இந்த ஜாவா ப்ரோகிராம ரன் பண்ணலாம். ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஸோ, அவுட்புட் வந்து இங்க பிரிண்ட் ஆகுது. வெல்கம் டு தி ஜாவா வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த ஒரே ஜாவா ஃபைல்ல எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு நான் நெறைய ஜாவா ப்ரோகிராம்ஸ் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, மல்டி லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், அனதர் ஒன் இஸ் மல்டி லைன் கமெண்ட். இப்போ இந்த லைன வந்து நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்லாஷ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைன் கமெண்ட். கம்பைலர் கம்பைல் பண்ணும்போது இந்த லைன பார்க்காது. ஓகே. மோஸ்ட்லி சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இந்த லைன பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ, இங்க வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, பிரிண்டிங் மெசேஜ் அப்படின்னு ஒரு கமெண்ட் குடுக்குறேன். கோட பத்தின ஒரு கமெண்ட் வந்து நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி குடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் மல்டி லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ நான் 1 லைன் கமெண்ட் குடுக்காம, நான் வந்து மோர் தென் 1 லைன்ல வந்து நான் கமெண்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்டிங் மெசேஜ். ஸோ, மோர் தென் 1 லைன்ல வந்து நான் எழுதும்போது, இந்த மல்டி லைன் கமெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஓகே. அண்ட் மல்டி லைன் கமெண்ட் எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த ஜாவா ப்ரோகிராம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஜாவா ப்ரோகிராம் பார்க்க போறோம். ஸோ, அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஜாவா ப்ரோகிராம நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ். ஸோ, கம்பைலர் கம்பைல் பண்ணும்போது இந்த லைன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடும். ஓகே. இப்போ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மெயின் மெத்தட்ல மெத்தட் பாராமீட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் அரே ஏஆர்ஜிஎஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் பாராமீட்டர நான் ஆட் பண்ணியிருக்கேன். அத ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ப்ரோகிராம் ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸா நீங்க டைப் பண்ண கமாண்ட்ஸ்லாம் எடுக்கணும்னா, அப் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா, ப்ரீவியஸா நீங்க டைப் பண்ண கமாண்ட்ஸ்லாம் வரும். ஸோ, கம்பைல் பண்றதுக்கு ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா என்டர். எந்த எரரும் இல்ல. நெக்ஸ்ட் ப்ரோகிராம ரன் பண்ணலாம். ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம். ரன் பண்ணும்போது இங்க எரர் வருது. கம்பைல் பண்ணும்போது வரல. ரன் பண்ணும்போது எரர் வருது. மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் கிளாஸ் ஹலோ வேர்ல்ட் அண்ட் ப்ளீஸ் டிஃபைன் த மெயின் மெத்தட் அஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ண சொல்லுது. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அண்ட் தென் ஸ்ட்ரிங் அரே ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ண சொல்லுது. ஸோ, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா மெயின் மெத்தட்ல அந்த ஸ்ட்ரிங் அரே ஏஆர்ஜிஎஸ் வந்து ஆட் பண்ணியே ஆகணும். ஓகே. ஏஆர்ஜிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த ஏஆர்ஜிஎஸ். இங்க கண்டிப்பா ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏ அப்படின்னு கூட குடுத்துக்கலாம். பட் ஸ்டாண்டர்டா வந்து இந்த மெயின் மெத்தடுக்கு மெத்தட் பாராமீட்டர் நேம் வந்து ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு தான் குடுப்பாங்க. ஓகே. பட் டைப் வந்து என்ன இருக்கணும்னா, கண்டிப்பா ஸ்ட்ரிங் அரே தான் இருக்கும். ஓகே.
இப்போ இந்த ஸ்ட்ரிங் அரேக்கு நம்ம எப்படி டேட்டா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஸோ இத நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இத நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம. இப்போ இந்த ப்ரோக்ராம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க கோட்ல ஒரு தடவ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அத சேவ் பண்ணிட்டு அகைன் அந்த ப்ரோக்ராம கம்பைல் பண்ணணும். ஓகே. ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா அண்ட் தென் ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் குடுத்துட்டு, நான் என்ன டேட்டா குடுக்குறேன்னா 10, 20, 30 10 ஸ்பேஸ் 20 ஸ்பேஸ் 30 அப்படின்னு குடுத்துட்டு என்டர் தட்டினேன்னா இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 10, செகண்ட் ஆர்குமெண்ட் 20, தேர்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது 30 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க நான் வேல்யூ பாஸ் பண்றேன்ல 10, 20, 30 இதெல்லாம் இந்த ARGSல தான் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரிங் அரே டைப். ஓகே. ஸோ அதுலேருந்து நம்ம டேட்டா எடுக்கணும்னா, யூசிங் இண்டெக்ஸ் வச்சு நம்ம டேட்டா எடுக்கலாம். ஸோ ARGS ஆஃப் 0த் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? ஸோ அந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து டேட்டா எடுக்கலாம். ஜாவா ப்ரோக்ராம இப்போ நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றீங்க அப்படின்னா, ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து டேட்டா பாஸ் பண்ணலாம். அந்த டேட்டாக்கு பேர் தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். அதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்னா, இந்த ARGSல தான் ஸ்டோர் ஆகும். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ வந்து நான் ஆட் பண்றேன். ஓகே. அதுதான் நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, ARGS ஆஃப் 0 பிளஸ் ARGS ஆஃப் 1 அப்படின்னு குடுக்குறேன். இது வொர்க் ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா அண்ட் தென் ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் 2 இன்புட் குடுக்குறேன். 10 அண்ட் 20 குடுக்குறேன். இங்க என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா 10, 20 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா 10, 20 ஆட் பண்ணி 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். பட் இங்க 10, 20 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா பை டிஃபால்ட்டா இங்க குடுக்குற எல்லாமே வந்து என்ன டைப்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் டைப்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் டைப்னால இங்க பிளஸ் வந்து கன்காடினேஷன் ஆப்பரேட்டரா ஒர்க் ஆகும். அடிஷன் ஆப்பரேட்டரா ஒர்க் ஆகாது. ஸோ 10ஐயும் 20ஐயும் கன்காடினேட் பண்ணி 10, 20 அப்படின்னு குடுக்குது. இங்க வந்து குடுத்துருக்கிற டேட்டா 10, 20ய வந்து ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரிங்க இன்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். மெயின் மெத்தட்குள்ள ARGS ஆஃப் 0 வேல்யூவ எடுத்து நான் வேல்யூ 1 அப்படிங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்றேன். அது ஸ்ட்ரிங் டைப்பு. அண்ட் தென் ARGS ஆஃப் 1 எடுத்து நான் வேல்யூ 2ல ஸ்டோர் பண்றேன். அது ஸ்ட்ரிங் டைப். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவ எடுத்து நான் வந்து இன்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம கோட் எழுதணும். இன்டிஜர் டாட் பார்சின்ட் ஆஃப் இன்டிஜர் அப்படிங்கிறது கிளாஸு, பார்சின்ட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே. அதுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா, இந்த வேல்யூ 1 நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, ஸ்ட்ரிங்க இன்ட்டா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். 10 அப்படின்னு குடுக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அதே மாரி தான் இன்டிஜர் டாட் பார்சின்ட் ஆஃப் வேல்யூ 2 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்க இன்ட்டா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ num1ல 10ன்னு ஸ்டோர் ஆகியிருக்கும். num2ல 20ன்னு ஸ்டோர் ஆகியிருக்கும். சம்ல 2யும் ஆட் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபைனலா இங்க அவுட்புட் வந்து 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா அண்ட் தென் ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் ஸ்பேஸ் 10 ஸ்பேஸ் 20. ஸோ அவுட்புட் வந்து 10 அண்ட் 20 ஆட் ஆகி 30 அப்படின்னு வருது. மெயின் மெத்தடுக்கு நீங்க எப்படி வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம்னா, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸா வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். அது எப்போ அந்த வேல்யூஸ் பாஸ் பண்ணணும்னா, நீங்க ப்ரோக்ராம ரன் பண்ணும்போது ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் அப்படின்னு கமெண்ட் குடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். அதுக்கு பேரு தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பை டிஃபால்ட்டா என்ன டைப்னா, ஸ்ட்ரிங் டைப்.